வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ரிவ்யூ லேட்டுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இன்றைக்கி கரண்ட் கட் ஆகிடுச்சு மக்கள். இருக்க சார்ஜை வச்சு நான் இன்றைக்கி ரிவ்யூ போட்டதே பெருசு. சரி வாங்க, இன்றைக்கான ரிவ்யூவில் என்ன நடந்தது மண்டே நைட்டால் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் சீரில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பனிங் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் சீனா தான் வராரு. ஜான்சனா பேசினது, செத்ரோலன்ஸ் ஸ்பெக்கிலிச் அந்த செக்மெண்ட், இதெல்லாம் நம்ம பேசி தமிழில் ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம், இது உங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஜான்சனா என்ன சொல்கிறாரு, மக்களை பார்த்து நீங்கள் எல்லாருமே என் மேலே பாசமாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ராக் லெஸ்னர் கூட நான் ரசல் ப்ராஸால் மேட்ச் விட போகிறேன். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னரை கண்டு எனக்கு பயன்னு சில பேர் சொல்கிறாங்க, அது உண்மை தான். ப்ராக் லெஸ்னர் ரொம்பவே டேஞ்சர்னான ஆள். அவங்க கூட சண்டை போடுறோன்னா எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. நானும் அந்த வகையில் ஒரு பயந்தாங்கொழி தான். எனக்கு ப்ராக் லெஸ்னரை கண்டா உண்மையிலேயே பயந்தான். அவன் கூட ரசல் பிளாஸால சண்டை போடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் திருப்பி வரும்போது என்னை அட்டாக் பண்ணியிருக்கிறான். மீண்டும் மீண்டும் ஏன் கூடயே சண்டைக்கு வரான். ஸோ ப்ராக் லெஸ்னரை எதிர்த்து சண்டை போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அவனை எதிர்த்து என் கோழைத்தனம் கூட நான் சண்டை போட போகிறேன். ப்ராக் லெஸ்னருக்கு பயந்ததெல்லாம் போதும், ப்ராக் லெஸ்னரை அலற விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா ஒரு லென்த்தான ஒரு ப்ரொமோ ஸ்பீச்சை பேசியிருப்பார். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கைஸ், ஹட்ஸ் ஆஃப். இன்றைக்கி ஜான்சனா பேசுறது வேறு லெவல். ஃபேன்ஸ் எல்லாருமே ப்ராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா ஃபக்குன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை போட்டு திட்டும்போது கூட நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே அவரை வெறுத்து என்னை நேசிக்கிறீங்க. ஒரு காலத்துலேயே நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இப்போ நான் அப்படி இல்லை. ப்ராக் லெஸ்னர் ரசல் பிளாஸால் ஃபைனலி நான் ஒருக்கா மோதி அதில் அவனை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ராக் லெஸ்னர் எப்படி இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் டவுசர் கிழிஞ்சி சிரிச்சுக்கிட்டே போயிருப்பானோ அதே செக்மெண்ட் தான் நடக்க போகுது. அவன் டவுசரை கிழிச்சு நான் அவனை தோக்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா ஒரு பங்கமான ஒரு ப்ரோமோ ஸ்பீச்சை பேசியிருப்பாரு. இதுதான் இன்னைக்கு ராவுடைய ஓப்பனிங் செக்மெண்ட்டாக இருந்தது. நானும் ப்ராக் லெஸ்னர் வருவார், ஃபேஸ் டு ஃபேஸ் ஜான்சனாக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் ஒரு செக்மெண்ட் நடக்கும்னு பார்த்தா ப்ராக் லெஸ்னருக்கும் ஜான்சனாக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் நடத்தவே மாட்டாங்க போல இருக்குதே. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்ஏ நைட் மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் மற்றும் பிரான்சன் எடுத்து ஒரு மேட்ச் விளாடுறாரு. ஸோ டீம் அப்பாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசவை போட்டுட்டு இருந்தாங்க. ஜே ஊசோ சொல்லிட்டாரு, உன் கூடலாம் நான் டீம் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போது ஆடம் பேஸ் கேட்காரு, சரி ஜே ஊசவை வேண்டாம்னா நீ யாரை டீம் அப் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நான் ஜிம்மி ஊசவை டீம் அப் பண்ணுறேன்னு சொல்லுவார். அவன் என் பிரதரு இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு சொல்லும்போது நான் கேட்டுக்கிறேன், ஜிம்மி ஊசோ ஒத்துக்கிட்டானா அவன் என் கூட டேக் டீம் வரட்டு, ஒத்துக்கிட்டா அவன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா லைரா வெல்கிரியாக்கும் ரக்ஸன் ஃபெரஸுக்கும் போன வாரமே ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. போன வாரம் ரெக்கல் ராட்ரிகஸ்க்கு அகேன்ஸ்ட் தான் மோதினாங்க, அதில் ராட்ரிகஸ் வெற்றி பெற்றுட்டாங்க. பட் நான் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக, போன வாரம் எப்படிலாம் நடந்தது அப்படின்னு தெரியும்ல, அதனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து இந்த மேட்ச்சில் ஃபைனலி லைரா வெல்கிரியா வெற்றி பெற்றுட்டாங்க. வின் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல ரெக்கல் ராட்ரிகஸ் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. இப்போ ரக்ஸனே ராட்ரிகஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைரா வெல்கிரியாவை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக பெய்லி ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. பெய்லி ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் லைரா வெல்கிரியாவை சேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓடி வந்து லைரா வெல்கிரியாவை அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேன்ஸ் மத்தியில் சுற்றி இருக்கிறவங்க மைக்கேல் கோல் எல்லாரையும் கெட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏஜேலியோட டிஷர்ட்டை போட்டிருக்கனால அப்படி பண்ணாங்களா இல்லை என்னன்னு தெரில, திடீர்னு எல்லாரையும் போய் கெட்டி பிடிக்கிறாங்களாமா, ஃபோட்டோ எடுக்கிறாங்களாமா. பழைய பெய்லி வந்துட்டாங்களா? இல்லை, லைரா வெல்கிரியாக்கே புள்ள. திடீர்னு பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா பக்கம் வரா, என்னடா மறுபடியும் வரான் பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற ஆடியன்ஸை கெட்டிப்பிடிக்கிறாவ. இதுதான் கெட்டிப்பிடி வைத்தியமோ? வசல் ராஜா எம்பிபிஎஸ்ல பண்ணாதான் இப்போ நம்ம பெய்லியாக்கா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு திடீர்னு அப்படி பேக் ஸ்டேஜுக்கு ஓடி போயிட்டாங்க. மண்டேயில் ஏதாவது கோளாரா தெரியலையே. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஸ்டெஃபனி வாக்கருக்கும் இயோ ஸ்காய்க்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து ரசல் பிளாஸில் கன்ஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடம் பிஎஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேர்ட்டையும் சைன் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. வழக்கமாக அவங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஆஸ்காக்கும் கேரிசேனுக்கும் பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் ஏதாவது ஒரு பொம்பளைக்கிட்ட பேசினாலே பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். ஆம்பளைக்கிட்ட பேசினாலும் பிரச்சனை இல்லை, பொம்பளைன்ட்ட பேசினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மையானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வரும். அந்த நேரத்தில் வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஸ்டெஃபனி வாக்கரை கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் முகத்தில் பார்த்தியா எவ்வளோ பெரிய பூரானை விட்டுருக்கேன், உன் மூஞ்சிலையும் பூரானை விட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க போல இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஆஸ்கா தான் சேலஞ்ச் பண்ணுறாங்களாம் பார்த்தா டக்குன்னு கேரிசேனை கோத்து விட்டாங்க.
கேரி ஜெயின் தான் அவன் கூட மோத போகிறா அப்படின்னு. கேரி ஜெயின் முழிச்சுக்கிட்டு என்னடா நம்மளை வசமாக கோத்து விட்டாலே, சரி நான் ஓகே அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி ஜெயினும் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணதுனால இன்றைக்கி கேரி ஜெயின் விசிஸ் ஸ்டெஃபனி வால்கருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஆஸ்காவும் கேரி ஜெயினும் சேர்ந்து யோஸ்காயே கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்க விட மாட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா ஜெமி உசோயிட்ட போய் LA Knight வந்து இன்றைக்கி டேக் டீம் மேட்ச் இருக்குப்பா, நான் ஒன்று டேக் டீம் பார்ட்னர் சொல்லிக்கிறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு கேட்கும்போது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா விஷன் டீமை எதிர்த்து நானும் போராடிட்டு இருக்கிறேன், இதுக்கு நான் கண்டிப்பாக எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக இன்றைக்கி மெயினில் விளையாடுறேன், உன் பிரதருக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு பிடிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, விஷன் டீம் நம்ம எதிர்த்து போராடணும், போனவரை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு கை மாற நான் இன்றைக்கி உனக்கு அகேன்ஸ்டாக டேக் டீம் பார்ட்னராக வரேன், அவங்கள எதிர்த்து சண்டை போடுறதுக்கு நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி யூசோ சொல்லிட்டாரு. ஸோ ஜிம்மி யூசோ LA Knight வெர்சஸ் விஷன் டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் இருக்குது. இட்ஸ் அஃபிஷியல். அதுக்கப்புறமா த நியூ டே டீம், நியூ டேல இருக்கிற கோஃபி கிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அசாகண்டா பெண்டாக்கு அகேன்ஸ்டாக தான் ஒரு மேட்ச் விளாடுறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரா எபிசோடில் பார்த்தீங்கன்னா பெண்டாவை வீழ்த்தி கோஃபி கிங்ஸ்டன் வின் பண்ணியிருந்தார். பட் ஆனால் இந்த தடவை பெண்டா பார்த்தீங்கன்னா சூதனமாக இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கோஃபி கிங்ஸ்டன் சீட் பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோஃபி கிங்ஸ்டனை வீழ்த்தி இன்றைக்கி பெண்டா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார். பெண்டாக்கு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய வெற்றி, சிங்கிள் வெற்றி இன்றைக்கி கிடச்சிருக்குது. பெண்டா வீக்லி வின் தான் பண்ணுறாரு அப்படிங்களா, கோஃபி தான் தோத்துக்கிட்டே இருக்காரு, என்னத்த சொல்ல. அதுக்கப்புறமா ஜெமி ஊசோவை பார்க்கறதுக்கு ஜே ஊசோ வந்துட்டார். LA Knight வந்தானா அவன் டாக்டிக் பார்ட்னர் சொன்னான், நீ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ சொல்கிறாரு. நான் ஜிம் நீ என்னுடைய பிரதர், நீ எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறீன்னு கேட்கும்போது அவன் நம்மளோட ஃப்ரெண்ட், அதுவும் இல்லாமல் விஷன் டீம் எதிர்த்து நான் மோதுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், ஸோ நீ மறுபடியும் அதே பற்றி கேட்காத, இது என்னுடைய ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெமி ஊசோ சொல்லிட்டு போயிட்டார். ஜே ஊசோ கோவத்தில் முறைச்சிட்டு இருக்காரு. முறைக்கிற முறையை பார்த்தா ஏதோ பிளான் போட்டு வச்சுருக்காரு போல இருக்குதே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸோட செக்மெண்ட். ஆக்சுவலி செத்ரோலன் செக்மெண்ட் பெருசு, அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேசி தமிழ் எபிசோடில் ரெஸ்லிங் கிங் 2ல் போட்டுட்டோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்கு வந்து தான் தான் விஷன், என் மனைவி வந்து ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க, நீங்களாம் முட்டாள் ஜனங்கள், ஒரு ரியல் சாம்பியனை மதிக்க மாட்டேங்கிங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு ஏஜேலி CM Punk வராங்க. அதான் சொன்னோம்ல இவங்க பேசுனது அதிகம், டக்குன்னு ரிவ்யூவில் நம்ம சொல்லணும்னா மெயினான பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது, சின்ன பாயிண்ட் தான். அதில் ஜேஜலி வந்து 10 வருஷமாக வீட்டில் உட்காந்துட்டு காமிக்ஸ் புக் தானே ரைட்டர் எழுதிட்டு இருந்தாங்க, அந்த ரைட்டிங்லாம் ரொம்பவே போர் அடிச்சுது, அதெல்லாம் நான் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு ஏஜலி பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய ப்ரைவேட் வீடியோலாம் பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப் விஷயத்தை பேசுகிறாங்க. செத்ரோலன்ஸ் அதில் கோவம்லாம் படுறாரு. ஆக்சுவலி இது பெகிலிஜும் செத்ரோலன்ஸும் முன்னாடி ஒரு பர்சனல் வீடியோலாம் ரிலீக் ஆச்சு, உங்களுக்கு தெரியுங்களா, அந்த விஷயத்தெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. அது மாதிரி பெக்கிலிச் பார்த்தீங்கன்னா நீ உன் புருஷன் கூட்டான்னு சொல்லி தானே வந்த, உன் புருஷனை நான் அடிச்சுட்டேன், அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் சின்ன பிள்ளை மாதிரி, அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. செத்ரோலன்ஸ் கிட்ட போய் ஏஜேலி பார்த்தீங்கன்னா நான் பாரு என் ஹஸ்பண்ட் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு, நீ பெஸ்ட் இல்லைன்னு சொல்லும்போது பெஸ்ட் இன் த வேர்ல்டு அவனே சொல்லிட்டான், அவனை விட அதிகமாக நான் டைட்டில் நான் வின் பண்ணியிருக்கிறேன், ஸோ நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி செத்ரோலன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாக ஒரு கட்டத்தில் பெக்கிலிச் கன்னத்திலே அரைஞ்சாங்கல்ல CM Punk கன்னத்தில், அதை செத்ரோலன்ஸ் சொல்லி காட்டிட்டாரு. கோவத்தில் ஏஜேலி பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுடைய கன்னத்திலே அரைஞ்சிட்டாங்க. இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் தான் நீங்கள் பார்க்கணுங்க நண்பர்களே. ஏன்னா அதுவே ஒரு 10 நிமிஷம், நம்ம இன்றைக்கி ராருவே ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம், 10 நிமிஷம் இதே செக்மெண்ட்டை வச்சு பேச முடியாதுல்ல. செத்ரோலன்ஸ் கடுப்பாயிட்டார். கோவத்தில் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச்சுக்கு கண்ணை காட்டி அவளை அடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெக்கிலிச் அட போய ஆவுன்னு அடிக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க. பார்த்தா இது அவங்களோட பிளான் போல இருக்குது, செத்ரோலன்ஸோட பிளான் போல இருக்குது. இப்படியே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி பெக்கிலிச் ஏஜலி அட்டாக் பண்ணிட்டாங்க, செத்ரோலன்ஸ் CM Punk அட்டாக் பண்ணிட்டாரு. இப்போ ஏஜேலி அடி வாங்கி கிடக்கிறாங்க. அப்போ கூட பாருங்களேன், நம்ம பெகிலிஜ் வந்து CM Punkோட கன்னத்தில் பலார்னு அடைகிறாங்க. ஆக்சுவலி ஒரு தான் செத்ரோலன்ஸ் வாங்கினார், ஆனால் CM Punk வீக்லி பார்த்தீங்கன்னா கன்னத்தில் பலார்னு அடி வாங்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிராகன் லீ வெர்சஸ் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு அகேன்ஸ்டாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது நேற்றுக்கே நம்ம ரா மேட்ச் கார்டில் சொல்லியிருந்தோம், அந்த மேட்ச் தான் நடக்க போகுது. ஆக்சுவலி 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. எல் கிராண்ட் அமெரிக்கானாவே பார்த்தீங்கன்னா மைட்டார் பெருக்கு லுட்விகே சார் அந்தளவுக்கு செம சண்டை. இந்த இடைப்பட்ட நேரத்தில் மினி எல் கிராண்ட் அமெரிக்கானோ இருக்கிறாங்கல்ல 2 பேர், அவங்க வந்து முதல்ல வந்து இவர் வராரு, பூட்ஸ் வராரு, பீட்டனு
அவர் தானே எல் கிராண்ட் அமெரிக்காவில் மாஸ்க் போட்டிருக்காரு. அவர் தடுக்கும் போது ஏஜே ஸ்டீல் வந்து தடுத்து நிறுத்திட்டார். அப்போ டைலர் பிரீட் இன்னொரு எல் கிராண்ட் அமெரிக்கானோ அவரும் வந்துட்டார். டோட்டலி 3 எல் கிராண்ட் அமெரிக்கானோ எப்படிங்க சமாளிக்க முடியும்? ஏஜே ஸ்டீல் வந்தும் சமாளிக்க முடியல. ஸோ அதனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எல் கிராண்ட் அமெரிக்கானோ வெற்றி பெற்றார். இப்போ எல் கிராண்ட் அமெரிக்கானோ எல் கிராண்ட் அமெரிக்கானன்ஸை மாறிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா கூட தான் 2 டீம் மெம்பர்ஸை சேர்த்துக்கிட்டாரு. இந்த 2 டீம் மெம்பர்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், டைலர் பிரீட் மற்றும் பீட்டன். இவங்க 2 பேரும் தான். ஸோ 2 பேரும் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இப்போ இவர் கூட சேர்ந்தார் போல இருக்குது. சரி, ஆல்ரெடி தனியாக இருக்கும்போதே எல் கிராண்ட் அமெரிக்கானோ செட்டப் பண்ணுவார். இனி என்னென்ன பண்ண போகிறாரோ. லைரா விலிகரை பார்த்தீங்கன்னா அப்படியே பெய்லி ரூமுக்கு போய் பேசலான்னு பார்த்தா பெய்லி தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கேட்டு உள்ளே போகும்போது பெய்லி தனியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க. கேட்காங்க, இன்றைக்கி வந்து நீ வந்த, நான் என்னமோ என்னை அட்டாக் பண்ண தான் வந்து நினச்சேன். சரி, நீ யாருக்கிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன் ஹிம்செல் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்கு இதெல்லாம் பற்றி எதுக்கு? நீ எதுக்கு என்னை பற்றி கேட்குற? நான் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தனே தவிர்த்து உனக்கு டீம் அப் பண்ணலாம் வரல அப்படிங்கிற மாதிரி பெய்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமேன்னு சொல்லும்போது செம கடுப்பாயிட்டாங்க பெய்லி. நான் பாரு, நீ மென்டலி டிஸ்டர்பாக இருந்தேன்னா நீ டாக்டர் சொல்லி பாரு, என்ன பார்க்க சொல்லாத, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பெய்லி பேசுகிற பேச்சை பார்த்து அப்படி நினச்சிட்டாங்க போடுவது. ஸ்டெஃபனி வால்கரை பார்த்து பேக் ஸ்டேஜில் ரியாரப்பில் நீ கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணணும், வின் பண்ணதுக்கப்புறமா தான் நான் உனக்கு அகேன்ஸ்டாக டைட்டில் மேட்ச்சுக்கு விளையாட முடியும். ஸோ அதனால் நீ கண்டிப்பாக வின் பண்ணதுக்கப்புறமா நான் டைட்டிலுக்காக உன் பக்கம் வாரேன் அப்படிங்கிற மாதிரி மாமி ரியாரப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கரை பார்த்து ஒரு வார்னிங்கோட ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டெஃபனி வால்கரோட அடுத்த ஆப்பனன்ட் ரெடியாக இருக்காங்க போல இருக்குது. இப்போ ஸ்டெஃபனி வால்கருக்கும் கேரி ஜெயினுக்குமான மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ஸ்டெஃபனி வால்கர் மெடிக்கலி கிளியர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதை ப்ரூஃப் பண்ணதுக்காக இன்றைக்கி கேரி ஜெயினுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச். ஆக்சுவலி கேரி ஜெயின் கூடவே ஆஸ்கா வந்திருந்தாங்க. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போயிருந்தது. இந்த மேட்சோடைய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வால்கர் வந்து உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக ரசல் பிளாஸால் மோத போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த மேட்சோட வெற்றியாளர் யாருன்னு. எஸ், அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஸ்டெஃபனி வால்கர். வின் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தா ஆஸ்கா அவங்கள எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போ இயோ ஸ்கை வந்து தான் நான் பாரு, நான் அவ கூட தான் மோத போகிறேன், நீங்கள் எந்த சண்டைக்கும் வராதிங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. ஆஸ்காவை இன்றைக்கி டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா கடுப்பேற்றிட்டாங்க இயோ ஸ்கை. ஸோ இதுக்கு பழி வாங்கிறதுக்காக ரசல் பிளாஸால் ஏதாவது பண்ணுவாங்களான்னு தெரில. ஆல்ரெடி ஆஸ்கா பார்த்தீங்கன்னா அவங்க மூஞ்சில் பூரான தான் விட்டுருக்காங்க. அந்த பூரான தூக்கி கேரி ஜெயின் என்னுடைய மூக்குலையும் யுஎஸ் காய மூக்குலையும் விட்டுறக்கூடாது. சரி, இவங்க 2 பேருக்குள்ள ரசல் பிளாஸால மேட்ச் இருக்குது. யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அஃபிஷியலி நியூஸ் கைஸ், இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மேக்டவுனுக்கு உங்கள் அமெரிக்கன் நைட்மேயர் கோடி ரோட்ஸ் அஃபிஷியலி ரிட்டர்ன் ஆகி ட்ரூ மேக்கிண்டருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாரு. சம்மர் தலைமை வின் பண்ணது, அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு போல இருக்குது. 1 மாதம் கழித்து செலிப்ரேட் பண்ணுறாரு, என்னத்தை சொல்ல. டாமினிக் மிஸ்டீரியோ ட்ரிபிளியோடைய மெகா சாம்பியன் ஆனனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒயின் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதில் ஜேடி மேக்டனும் எல்லாருக்கும் சரிசமமாக ஊற்றுறாரு. ஆனால் ஃபின் பேலர் முகத்தை பார்த்தீங்களா, சரியே இல்லை, அவர் ஏதோ கோவத்தில் இருக்கார். ஸோ ஆனால் அவர் கோவம் எதுன்னு அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனால் ஜேடி மேக்டனும் அந்த ஜூஸு குட்டி கொடுப்பார்ல ஒயின் பாருங்கள், மற்றவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்குது, இவருக்கு மட்டும் நுரை மட்டும் இருக்குது. பார்க்காரு, என்னடா எனக்கு மட்டும் நுரை இருக்குது, நுரையெல்லாம் வற்றி பார்க்கறாங்க, இது உள்ள மொயினே இல்லை. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி ஹாப்பியாக இல்லை. ஏன் காரணம் கேட்டால், இவன் ஆகுனா எல் கிராண்ட் அமெரிக்கான்னு போய் ஹெல்ப் கேட்குறான். நாங்கள் ஹெல்ப் பண்ணதுனால தானே இவன் ட்ரிபிள் ஏ சாம்பியன் ஆனா. ஆனால் எல் கிராண்ட் அமெரிக்கா மூலியமாக தான் சாம்பியன் ஆனு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். எனக்கு ஜட்ஜ்மெண்ட் டேயில் எல் கிராண்ட் அமெரிக்கான வர்றது பிடிக்கல, அவனை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன இருந்தது அதை அடியோட மறந்துடுடான்னு சொல்லும்போது, ஏன் நீ ஜேடியை சேர்க்கும்போது ரக்ஷனை சேர்க்கும்போது நான் இதுக்கு அவனை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காரு டாமினிக்கு. பத்தியா இப்படிலாம் பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த கிளாஸை கீழே போட்டுட்டு ஃபின் பேலர் ஓடி போயிட்டார். ஸோ ஃபின் பேலருக்கும் டாமினிக்குமான சண்டை இனிதே பெரிதாக ஆரம்பிச்சுட்டு இந்த சண்டை எங்கே போய் முடிய போகுது, எப்படி மேட்ச் அமைய போகுதுன்னு தெரில. ரூஸே வந்த இடத்துக்கு வந்துட்டார் டாமினிக்கை பார்த்து, நீ ட்ரிபிளியோடைய மெகா சாம்பியன் ஆனதுக்கு வாழ்த்துக்கள், உன்னோட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் அடுத்து மோத போகிறேன். இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் எனக்குரியது, அது என்கிட்ட வரப்போகுது. ஸோ அதனால் நீ ரெடியாக இருந்துக்க, கூடிய சீக்கிரம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் நான் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரூசேவ் டாமினிக் மிஸ்டீரியோ அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம்.
மெயின் ஈவெண்ட் LA Knight அண்ட் நம்ம ஜிம்மி ஊசோ 2 பேருமே சேர்ந்து த விஷன் டீமுக்கு அகேன்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா போகிறாங்க ப்ரான் பிரேக்கர் அண்ட் பிரான்சன் ரீட். ஆக்சுவலி ஊசோஸ் வர்சஸ் ப்ரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடுக்கு அகேன்ஸ்டாக ஆல்ரெடி ராசல் பசால ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி இது ஒரு டெமோ மேட்ச் மாதிரி. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ஜிம்மி ஊசோவை பீட் பண்ணி பிக் பிரான்சன் ரீட் மற்றும் ப்ரான் பிரேக்கர் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா LA Knightடையும் ஜிம்மி ஊசோவையும் அட்டாக் பண்ணதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க. இவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத ஜே ஊசோ ஒரு ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக நிற்கிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டார் LA Knight மற்றும் ஜிம்மி ஊசோ. ஸோ LA Knightடும் பார்த்தீங்கன்னா தாங்க கையில் ஒரு ஸ்டீல் சேர் எடுத்துகிட்டு ஜே ஊசோ அடிக்க போகிறோன்னு பார்த்தா 2 பேரும் கை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் போகும்போது LA Knight பார்த்தீங்கன்னா ஜே ஊசோக்கு அவரோட ஃபினிஷரை போட்டு போயிட்டார். ஏன்னா போன வாரம் இப்படி தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், கை கொடுத்தேன், ஆனால் அதுக்கு என்ன அடிச்சல, அதுக்கு நான் திருப்பி ஒன்று அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு பங்கமான செக்மெண்டோட இன்றைக்கி முடிஞ்சிருக்குது. நல்லா இருந்ததுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் மூலியமாக தெரியுங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.